Dear students, today's topic refraction through a concave lens. Last class we had discussed about the convex lens and its image formation of the convex lens. Today, the refraction through a convex lens, the image formation of convex lens, we have to discuss about it. Then concave lens. Concave lens means the middle is thinner and then corners are thicker. That is a concave lens. அதாவது சென்டரில் வந்து மெல்லிசாகவும் ரெண்டு கார்னர்லேயும் தடிமனாகவும் இருக்கக்கூடியது திக்காக இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு concave lens. It is the principal axis. I had already told you what is the principal axis. That is O be the optical center. Then F1, F2 here, F1 to F1 and then here F2 to F2. But F2 to F2 la வரதுக்கு வாய்ப்பு இல்லை. No chance to obtain the F2 and 2F2 because of the reason the concave lens obtained only the image in front of the lens. லென்ஸுக்கு முன்னாடி தான் அதனோட இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த பக்கம் இமேஜ் ஃபார்ம் ஆகாது. இதில் வந்து வெர்ச்சுவல் இமேஜ் இதில் க்ரியேட் ஆகக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் இமேஜ். த கான்கேவ் லென்ஸ் formed a virtual mirror, not a virtual image, not a real image. Real image. So இதனோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும். சரி, அப்படி என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ. Then F1 to F1. O be the optical center and then F1. F1 is a principal focus. And then 2F1, that is a center of curvature. The next MN. MN means is a lens. OM be the radius of curvature. And the next AB be the principal axis. AB be the principal axis. Then AB be the principal axis. Image formation. What is the image formation? It is a classification of image formation is two types only. What is that? Object at infinite distance and then object at finite distance. The object வந்து infinite distance எந்த அளவு தூரத்தில் வைக்கிறோம் அப்படின்றது தெரியாது. அது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா object at finite distance ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் வைக்கிறது. சரி, அப்போ இது என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் object at infinite distance. Infinite distance. இப்போ இந்த infinite distance பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா புக்கோட கண்டென்ட் பேஜ் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, இது ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபைனிட்டி, தென் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் இமேஜ் ஃபார்ம்டு and the next size of image. சரி, எப்படி position of object இங்கு கிடைக்குது? We have to obtain the image of the lens. So what is that? It is optical center O. It's a concave lens and it's optical center O. This is M and it is N is the lens. Then now this is the A be the principal axis. A be the principal axis. The rays passing through the parallel to the principal axis at infinite distance. இங்கே எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியாது, அது இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து வருது. இங்கேருந்து ரேஸ் இதில் வந்து ஃபார்ம் ஆகுது. இதில் ஃபார்ம் ஆகும்போது இதில் ரேஸ் வந்து இதில் இன்சிடெண்ட் ஆகுது. இந்த இன்சிடெண்ட் ரே இந்த இன்சிடெண்ட் ஆகும்போது இந்த இடத்துல டைவர்ஜ்ட் ஆகும். இந்த கான்கேவ் லென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரே டைவர்ஜ்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம இமேஜ் அப்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதனுடைய பேக் ஃபார்மேஷன் எதில் அப்படின்னு சொன்னாக்கா எஃப் இட் ஃபோக்கஸ் அட் ஃபோக்கஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் இதில் தான் அதனுடைய இமேஜ் கிடைக்கும்.
எந்த இடத்துல கிடைக்குது? அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்ஜெக்ட் சைஸை விட இதனுடைய இது வந்து சின்னதாக ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும். இங்கே நான் என்ன வச்சுருக்கிறேன் பாருங்கள், பாயிண்ட். So we have to obtain only the point sized image at infinite distance. The incident ray comes. So அந்த இன்சிடென்ட் ரே இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து வரும்போது, அந்த லைட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து வரும்போது இந்த லென்ஸில் பட்டு டைவர்ஜர் ஆகுது. அதனுடைய ஃபார்மேஷன், இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே கிடைக்குதுன்னு சொன்னாக்கா அட் ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ். அதில் கிடைக்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சைஸ், ஒரு புள்ளி வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் இமேஜினுடைய சைஸ் எல்லாம் தெரியாது, பாயிண்ட் சைஸில் தான் தெரியும். பட் அதுதான் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபைனிட்டி, தென் இமேஜ் ஃபார்மேஷன், virtual image at F. F means focus, principal focus. So light rays எங்கே இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா parallel to the, இந்த concave லென்ஸில் parallel to the principal axisல இன்சிடென்ட் ஆகுது. இந்த ரேஸ் அப்படியே டைவர்ஜர் ஆகுது. இந்த ரேஸ்னுடைய இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரே, பிரின்சிபல் ஃபோக்கஸ். தென் ஸோ இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ சைஸ் ஆஃப் இமேஜ் இஸ் அ மச் ஸ்மாலர் ஆர் point sized image, much smaller or point sized image. So that is the first type. What is that? Object at infinite. Next நாம பார்க்க போகிறது object at finite distance. So now object at finite distance. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். It's a principal axis. What is that principal? It is the principal axis, and it is the lens OB, the optical center. Then object is exist at finite distance. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், லென்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வச்சுருக்குறோம். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்க்கும் 2Fக்கும் இடையில, எஃப் அண்ட் 2F. த ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் எஃப் அண்ட் 2F. இந்த எஃப்க்கும் 2Fக்கும் சென்டரில், தட் மீன்ஸ் இடையில வைக்கிறோம் ஆப்ஜெக்டை. வச்ச பிறகு அதனுடைய இமேஜ் இந்த ரே இங்கே போகுது. தட் இஸ் ஈக்குவல் டு லைட் பீம். தென் அது light beam, a beam of light passing through the parallel to the principal axis, parallel to the principal, இந்த principal axis க்கு parallel இந்த beam of light இதில் பாஸ் ஆகுது. இதில் பாஸ் ஆகும்போது இந்த இடத்துல பட்டு இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகி அந்த ரே டைவர்ஜ்ட் ஆகி போகுது. அதனுடைய இமேஜ் எந்த இடத்துல கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் அதனுடைய இமேஜ் எங்கே கிடைக்கிது பாருங்கள். இதனுடைய அந்த ஆப்ஜெக்டினுடைய சைஸ் இது, இமேஜ் எந்த இடத்துல கிடைக்கிது பாருங்கள். இதனுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்ன, ஆப்டிக்கல் சென்டர் வரையாக ரே போகுது, பேரலாகவும் ரே போகுது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ த இமேஜ் அப்டைன் பிட்வீன் த O and F, ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். த சைஸ் ஆஃப் இமேஜ் is compared to the object is smaller than the object. Object size விட image size வந்து சின்னதாக இருக்கும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் சைஸ் பாருங்கள், இங்கே இருக்கிற இமேஜ் சைஸ் பாருங்கள், இதை விட இது சின்னதாக இருக்கும். அப்போ அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள், பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் பிட்வீன் C and F. C and F. C means what is that? 2F. 2F தான் இங்கே என்ன சொல்லுவோம், Cன்னு சொல்லுவோம். C and F. The virtual image between F and O, அதனுடைய இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, இதில் இந்த ரெண்டுக்கு Fக்கும் 2Fக்கும் இடையில வைக்கும்போது, தட் இஸ் C and Fக்கு இடையில ஆப்ஜெக்டை வைக்கும்போது the position of object is in between F and 2F, that is C and F. The image will be formed. What is that? F between F and O, optical center, the virtual image between F and O. இதோட சைஸ் கம்பேர் பண்ணும்போது, ஆப்ஜெக்ட் சைஸை கம்பேர் பண்ணும்போது
very smaller. So that is a smaller than the object size. Smaller than the object size. So இப்போ இதனுடைய formation method பார்க்கலாம் எப்படின்றது. The image formation with respect to the position of the object. Object நுடைய position பொறுத்து இதனுடைய image formation எப்படி create ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. This is a concave lens and it is the principal focus. நல்லா பாருங்க, AB is a principal focus. இந்த principal focusல பார்த்தீங்கன்னா லென்ஸ் இந்த இடத்துல வச்சிருக்கு. இதனுடைய ஆப்டிக்கல் சென்டர் for first position of object. Object எங்கே இருக்குது பாருங்க, இந்த 2Fக்கு பின்னாடி, that is Cக்கு பின்னாடி, Cக்கு பின்னாடி. செகண்ட் பொசிஷன் 2Fல, தேர்ட் பொசிஷன் Fக்கும் 2Fக்கும் இடையில, that is F between F and C. ஃபோர்த் பொசிஷனும் Fக்கும் 2Fக்கும் இடையில. ஃபிஃப்த் பொசிஷன் பார்த்தீங்கன்னா F and between F and O, இது ரெண்டுத்துக்கு இடையில. சரி, இப்போ பார்க்குறோம். இதனுடைய ஃபர்ஸ்ட் இமேஜ் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ இதோட இமேஜ் வந்து எந்த சைஸில் கிடைக்குது பாருங்கள், சின்னதாக கிடைக்குது. அதேமாதிரி அடுத்த இமேஜ் இதுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ இதனுடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை விட பெருசாக இருக்கும், இந்த இமேஜை விட பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், த இமேஜ் வில் பி ஃபார்ம்டு வித் த தேர்ட். இதோ இருக்குது பாருங்கள், இது தேர்டு. தென் ஃபோர்த் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், the image will be formed here. What is that? Position 4. The fifth position of object here. What is that? இதனுடைய பொசிஷன் இந்த இடத்துல கிடைக்கிது. ரைட், அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் கிட்ட போக 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 டிக்ரீஸ் ஆக, அதனுடைய ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆக 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 லென்ஸுக்கு இமேஜுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆப்ஜெக்ட் சைஸ் ஃபஸ்ட் இங்கே இருந்தது, செகண்ட் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இங்கே இருக்கும்போது அதனுடைய இமேஜ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. செகண்ட் இந்த இடத்துல இருக்கும்போது அதனுடைய இமேஜ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. தேர்ட் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கும்போது ஆப்ஜெக்ட் இஸ் எக்ஸிஸ்ட் இன் த தேர்ட் பொசிஷன், த இமேஜ் வில் பி ஃபார்ம்டு ஹியர். and then fourth பொசிஷனில் இருக்கும்போது here, fifth பொசிஷன் here. அப்போ நல்லா பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் கிட்ட வர 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 இமேஜும் லென்ஸு கிட்ட போய்கிட்டே இருக்குது. அப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆக ஆக, லென்ஸ்லேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆக ஆக இமேஜோட டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் அட் தி சேம் டைம் இமேஜோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கும்போது இமேஜ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு. ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல செகண்ட் பொசிஷனில் இருக்கும்போது இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு. ஆப்ஜெக்ட் தேர்ட் பொசிஷனில் இருக்கும்போது இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்குது. ரெண்டுமே என்ன பண்ணுது, இதனுடைய டிஸ்டன்ஸ் குறைய குறைய இதனுடைய டிஸ்டன்ஸும் ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் இந்த இமேஜோட சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அதுதான் கண்டிஷன் இங்கே. வாட் இஸ் த கண்டிஷன்? இட் இஸ் த டூ கண்டிஷன்ஸ் ஆஃப் தம். ஸோ தென் distance between the object and lens is decreased. The distance between the image and lens also decreased. Object oda distance decrease ஆக image oda distance decrease ஆகிக்கிட்டே இருக்கு. image oda size மட்டும்தான் increase ஆகிட்டு இருக்கு. இந்த ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து லென்ஸ்லேருந்து பார்க்கும்போது இதனுடைய டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் and lens is decreased. The distance between the image and lens also decreased. Then the size of the image formation is increased. இதனோட distance decrease ஆக ஆக image பெருசாகிக்கிட்டே போகுது. All are able to understand? Don't forget it, keep it in mind. Listen. Then next applications of concave lens.
eye lens of Galilean telescope. It is used to eye lens of Galilean telescope. The next, wide angle spy hole doors. ஸோ பெரிய பெரிய கதவில் பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். அந்த ஹோல் வழியாக வெளியில் யார் நிற்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ வெளியில் யார் இருக்காங்கன்றது அதுதான் ஸ்பை ஹோல் இன் டோர்ஸ். அதில் வைக்கக்கூடிய லென்ஸ் வந்து கான்கேவ் லென்ஸ். அதேமாதிரி கலிலியன் டெலஸ்கோப்பில் ஐ லென்ஸாக யூஸ் பண்ணுறது ஒன்று ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் தென் ஐபீஸ். ஸோ ஐ லென்ஸாக யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலிலியன் டெலஸ்கோப்பில் கான்கேவ் லென்ஸ் தான் யூஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட், இட் கேன் பி யூஸ்டு டு கரெக்ட் த defect of vision called myopia. Defect of vision is a two types of visions. Convex lens is correct the defect of hypermetropia, and then concave lens used to correct the defect of vision called myopia. The next image lens formula. நெக்ஸ்ட் லென்ஸ் ஃபார்முலா. இந்த லென்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. லென்ஸ் ஃபார்முலா எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். லென்ஸ் இது லென்ஸினுடைய இது இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் இட் இஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். தென் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷன். இதனுடைய image position எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா the A dash B dash is a image position, image formation. Then இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த லென்ஸினுடைய சென்டருக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் U. next, the distance between center of the optical as a lens, center of the optical center of the lens and image. இந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் இந்த இமேஜுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் V. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா U மீன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் V மீன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா the lens, hence the lens f be the focal length. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம focal length கண்டுபிடிக்கணும். இந்த focal length கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. hence the lens formula is 1 by f equal to 1 by v minus 1 by u. It is used to both convex and concave lenses in numerical problems. numerical problemsல அதனுடைய focal length calculate பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுவோம். don't forget it, keep it mind. This is a very important formula to calculate the focal length. The next, sign convention. sign convention. இந்த sign convention பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் மேக்ஸில் பார்த்துருப்பீங்க, கிராஃப் பார்த்துருக்கீங்களா? that is x dash, y dash, right? It's a normal graph, that is x axis and y axis. இதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு, இந்த சைடு இது 0, that is equal to பாசிட்டிவ், இது ப்ளஸ், that is மைனஸ், and it is minus, it is sorry, இது ப்ளஸ், it is minus. ஓகே, தென் ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபார்மேஷன் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷனில் இருக்கும். இதில் 90 டிகிரி வரும், இதுலேயும் 90 டிகிரி வரும். ஒரு சர்க்கிளுக்கு 360 டிகிரி, அதே மாதிரி இதில் 90 டிகிரி வரும், இதில் 90 டிகிரி வரும். இது நமக்கு தெரியும். எஸ்யா, ஒரு சர்க்கிள்லேருந்து 4 rectangles, 4 perpendicular angles. Then what is that? Is a first part, first quadrant. நீங்கள் லாஸ்ட் 9th படிச்சிருப்பீங்க. Is a first quadrant and it is the second quadrant. This is the third quadrant and this is called fourth quadrant. First quadrant பார்த்தீங்கன்னா all plus, இந்த சைடும் plus x, y
equal to plus comma plus. Second quadrant பார்த்தீங்கன்னா x வந்து மைனஸில் இருக்கும், y வந்து ப்ளஸில் இருக்கும். So x comma y equal to how much? Minus comma plus. Then third quadrant பார்த்தீங்கன்னா x comma y both of the minus. இங்கே minus, இதுவும் minus, minus, minus. Then fourth quadrant, both of the fourth quadrant x comma y. What is that? x வந்து ப்ளஸில் இருக்கும், y வந்து மைனஸில் இருக்கும். Then x plus comma minus. ஸோ இதை சிம்பிளாக எப்படி சொல்லுவாங்க சொன்னாக்கா a all plus yes a s t c அது என்னன்றதை நான் கிளாஸில் சொல்கிறேன். all plus a s t c. all a means allனா உங்களுக்கு 6 ratios தெரியும். என்னென்ன ரேஷியோ பார்த்தீங்கன்னா sin, cos, tan, cosecant, secant, cot. This is a 6 trigonometrical ratios. All plus. இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறது. That is all plus. All plus. Next, yes. Yes means sin. Sin ஓட pair. What is that? Cosecant. Sin ஓட pair cosecant. So அப்போ சைனும் cosecantனும் plus, மீதி எல்லாம் minus, remainings are minus. Then next t means tan and அதோட pair cot. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா tan and cot plus, remainings are minus. Then fourth quadrant பார்த்தீங்கன்னா cos and secant, cosம் secantம். Then cos comma secant, இது மட்டும்தான் plus, remainings are minus. So this is the formation. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான், இது வந்து மேத்தமேட்டிக்ஸில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்மேஷன். இதையே தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள், கவனிங்க. அதே ஃபார்மேஷன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இந்த இடத்துல லென்ஸ் வைக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ லென்ஸ் பார்ட். ஆப்ஜெக்ட் எப்பயுமே இங்கே தான் வைப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. லென்ஸுக்கு முன்னாடி தட் இஸ் லெஃப்ட் சைட் ஆஃப் லென்ஸ். இது லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவோம் லெஃப்ட். தென் லென்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது இது வந்து ப்ளஸ் நம்பர்ஸ். இது இஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ். யூ நோ தட். இது லென்ஸுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து ப்ளஸ் நம்பர்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு ரைட். அதே மாதிரி இல்லை ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் அண்டு லோயர், தென் அப்வர்ட் அண்டு டவுன்வர்ட்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா அப்வர்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கும். ஒய் ஆக்சிஸ் 1 2 3 4 5 6ன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா, ப்ளஸ். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிட்டுருக்கும். தட் இஸ் டவுன்வர்ட்ஸ். ஸோ அப்வர்ட்ஸ் அண்டு டவுன்வர்ட்ஸ். அப்போ ரைட்டில் வந்தால் ப்ளஸ், லெஃப்டில் இருந்தால் மைனஸ், மேலே இருந்தாக்கா தட் இஸ் அப்வர்ட்ஸில் இருந்தாக்கா ப்ளஸ், டவுன்வர்ட்ஸில் இருந்தாக்கா மைனஸ். லெட் அஸ் கம் டு த லெசன். ஸோ இதுதான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது என்னன்றதை இங்கே பார்க்கலாம் பாருங்கள். தென் இப்போ நான் இதில் சொல்லியிருக்கேன் சைன் கன்வென்ஷன், தட் இஸ் எ கார்ட்டீசியன் கன்வென்ஷன். இதில் தான் பாருங்கள், அந்த லென்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ், this is a position of lens, and then positive leftலேருந்து ரைட்டுக்கு போனால் ஆப்ஜெக்டினுடைய பொசிஷன்லேருந்து ரேஸ் ரைட் டுவர்ட்ஸ் த ரைட், தட் இஸ் எ பாசிட்டிவ். இந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போனால் பாசிட்டிவ், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்தால் நெகட்டிவ். அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தென் திஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் அண்ட் தென் திஸ் இஸ் எ நெகட்டிவ்.
அதே மாதிரி கீழேருந்து மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா நெகட்டிவ். தட் இஸ் upward is positive, then downward is negative. So left side is positive, then right side towards the left side, that is negative. So இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்மேஷன். Don't forget that, keep it mind. Then first பார்த்தீங்கன்னா x plus plus, second xy minus plus, third xy minus minus, fourth xy plus minus. ஸோ இப்போ இதை வச்சு ஒரு 6 கண்டிஷன் இருக்குது. இந்த 6 கண்டிஷன் என்னன்னு பாருங்கள். ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் இன் left side. What is that? Left side of the lens. Object is always placed in left side of the lens. Object எப்பயுமே இந்த left sideல தான் வைப்போம். Next, all the distances is measured from optical center. எந்த இடத்துலேருந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே லென்ஸ் மெஷர் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும். இந்த லென்ஸோட இதுலேருந்து தான், இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த லென்ஸோட சென்டர் தான் உங்களுக்கு வந்து U. அதேமாதிரி இந்த லென்ஸோட சென்டர்லேருந்து இமேஜ் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் V. அப்போது அதனுடைய வேல்யூஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது அது மெஷர் பண்ணுற அந்த இது பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா இட்ஸ் ஆப்டிக்கல் சென்டர். நெக்ஸ்ட், distance is measured in the same direction as incident beam of that incident beam is taken as positive. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே நான் பாசிட்டிவ். Then distance is the same direction. Distance measured in the same direction of incident beam. Incident beam நுடைய same direction எடுக்கும்போது அதனுடைய இது என்ன சொல்கிறாங்க, positive, is taken as positive. Distance measured against the direction. Distance measured against the direction. இதனுடைய டைரக்ஷனில் இதனுடைய டிஸ்டன்ஸை ஆப்போசிட் டைரக்ஷனில் பாருங்கள், நெகட்டிவ் சைடு, that is called negative. Then fifth point, the distance measured upward and perpendicular to the principal axis is taken as positive. இப்போ பாருங்கள், upward நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த டயக்ராமில் பாருங்கள். upward means கீழேருந்து மேலே போச்சுன்னா அதுனா அது பாசிட்டிவ். and then மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா what is the distance between measured distance, the distance measured downward and perpendicular to the principal axis. Principal axis is taken as negative. This is a very important 5-mark question of your book bag. So don't forget it, keep it mind. Then lens formula பார்த்துக்கோங்க, 1/f. 1/f equal to 1/v minus 1/u. ஏன் இதை 1/ல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, லென்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் நிற்கிது. லென்ஸ் வந்து அப்படியே கீழே வச்சுருந்தாக்கா அதை நம்ம வந்து பாசிட்டிவ்ல f equal to v minus uன்னு எடுத்துருப்போம். பட் இங்கே வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் லென்ஸை நிறுத்திருக்கிறதுனால that is equal to will be calculated the formation of 1/f equal to 1/v minus 1/u. So today's class over. Thank you students.